ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டெல்லி ரெட் ஃபோர்ட் பாம் பிளாஸ்ட் இன்சிடெண்ட்னால திருப்பதி இன் ஹை அலர்ட்ன்ட்டு நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன். திருப்பதியில் பக்தர்கள் அதிகம் கூடுற இடங்கள், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், கோயில்களெல்லாம் செக்கிங் ஸ்குவாட் மூலமாக அதிகமாக செய்துக்கிட்டு வராங்க அப்படின்னு நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து திருமலாவில் சேட்டிலைட் கிச்சன் மூலமாக ஒரு நாளைக்கு 2 லட்சம் பக்தர்கள் சாப்பிட்றதுக்குண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் ஒப்புதலோடு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீசண்டாக மிஸ்டர் முகேஷ் அம்பானி ராஜஸ்தான், குருவாயூர், திருப்பதியில் சுப்ரபாதம் சேவை அட்டன் பண்ணாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் அஃபிஷியலாக இந்த அன்னப்பிரசாதம் டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க நியூஸ் சேனலில். அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற அப்டேட். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், நாராயணகிரி ஷெட் உள்ள வெளியிலெல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் ரூமோட இன்டகிரேட் பண்ணி பக்தர்களோட ஃப்ளோ கண்காணிக்கணும், அதற்குண்டான அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்யுங்க அப்படின்னு டிடிடி ஏஓ தலைமையில் ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணி முடிவு எடுத்திருக்காங்க. நேற்று திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு செக் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தான் தீர்ந்திருக்கும் போல இருக்குது. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, தனி கவுண்டரில். அதுவும் நேற்று 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட நம்ம அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. என்ன டிஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கனும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஸ்கேன் பண்ண வேண்டாம், திவ்ய தர்ஷன் டோக்கன் படியில் ஸ்கேன் பண்ணால் தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். மற்றபடி 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு தான் வாங்கிக்கணும். ஒரு தடவை வாங்கினா 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் அடுத்த தடவை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டிடிடியில். ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போதைக்கு மத்தியானம் 1 to 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் நேற்று சாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் ஆனதாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 14 கார்த்திகை தீபோத்சவம் திருமலா திருப்பதியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,096 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.01 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,289 பேர். டிடிடியிலிருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.